சுவிஸ்ல பிசினஸ் பண்றீங்களா? ஆனா இன்னும் ப்ராப்பர் வெப்சைட் இல்லையா? வெப்சைட் டிசைன் ரொம்ப காஸ்ட்லின்னு நினைச்சு இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணாம விட்டுருக்கீங்களா? இப்ப அந்த கவலை எல்லாத்துக்குமே முடிவு. உங்களுக்கு தேவையான அனைத்து வகையான இணையதளங்களையும் புதிதா உருவாக்கவும், மேலும் உங்க பழைய இணையதளங்களை நவீன மற்றும் அழகான டிசைன்கள்ல மேம்படுத்தவும் மிக குறைந்த விலையில் நாம் செய்து தருகிறோம். இந்த சிறப்பு வாய்ப்பு குறிப்பிட்ட காலம் வரை மாத்திரமே வழங்கப்படும். மேலதிக விவரங்களுக்கு இப்பவே தொடர்பு கொள்ளுங்க. 0779857 நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் சிறப்பு செய்திகளோடு. ஹாய், வெல்கம் டு சுவிஸ் தமிழ் டிவி. அன்பான சொந்தங்கள் மற்றும் ஒரு சிறப்பு செய்தி பகுதியில் சந்திக்கிறோம். ரொம்பவே சந்தோஷம். சுவிட்சர்லாந்து சம்பந்தமான மிக முக்கியமானது ஒரு பதிவா இது இருக்கும். சுவிட்சர்லாந்து அப்படின்னாலே ஒவ்வொரு காலங்களும் மலரும் போது சின்ன சின்ன அறிகுறிகள் அங்க தென்படும் மக்களுக்கு. அது மாதிரி தான் மிக முக்கியமாக சுவிட்சர்லாந்துல கோடை காலம் ஆரம்பமாகுது என்றதுக்கான மிகப்பெரிய அடையாளமான அறிகுறியாக இருக்கிறது என்னன்னு தெரியுமா? குளிர்காலத்துல மூடப்பட்டிருந்த மலைப்பாதை எல்லாம் ஒண்ணுக்கு பின்னாடி ஒன்னா திறந்துருவாங்க. அந்த வகையில இப்போ மீண்டும் பேசுபொருளா மாறி இருக்கிறதான் கிளவுபெலன் மலைப்பாதை. இது ஜெர்மன் மொழியில கிளவுபன் பீலன் பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு அழகான மலைவழி பாதையா இருக்கும். இயற்கையை ரசிச்சு பயணம் செய்ய விரும்புறவங்களுக்கு சுவிட்சர்லாந்தினுடைய மறைந்திருக்கக்கூடிய அழகான இடங்கள்ல இந்த பாதையை திறக்கும் போது இது எல்லாருக்கும் புரியும். இது சாதாரண ஒரு சாலையே கிடையாது. ஒரு பக்கம் ஆல்ப்ஸ் மலைகள் இருக்கு, இன்னொரு பக்கம் பச்சை புல்வெளிகள் இருக்கு. இடையில பாத்தீங்கன்னா மெதுவா ஏறி செல்லக்கூடிய மலை சாலையும் இருக்கு. இந்த பாதையில பயணம் செய்யறவங்க நாம ஒரு திரைப்பட காட்சிக்குள்ள போறோமா அப்படி என்ற உணர்வுக்குள்ள தள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. இந்த மலைப்பாதை எடுத்துக்கிட்டா ஒப்வால்சன் கண்டோன்ல இருக்கக்கூடிய கிஸ்வில் பகுதியையும் லுசன் கண்டோன்ல இருக்கக்கூடிய சோரன்பூர்க் பகுதியையும் ஒன்னா இணைக்குது. மொத்தமா 17 கிலோமீட்டர் நீளமா இருக்கு இந்த பாதை. 1600 மீட்டர் உயரம் வரைக்கும் பயணம் செல்லும் போது ஏறி செல்லக்கூடியதா இருக்கும். அதனால கீழே இருக்கக்கூடிய கிராமங்களையும் தூரத்தில் தெரியக்கூடிய மலை தொடர்களையும் ஒரே நேரத்துல இந்த பாதை மூலமாக பயணம் செஞ்சா ரசிக்கலாம். ஒவ்வொரு ஆண்டுமே நவம்பர் இல்லைன்னா டிசம்பர் மாதங்கள் இந்த சாலையை மூடிடுவாங்க. காரணம் என்ன? பனி, அதாவது சாதாரண பனியே கிடையாது. சில இடங்கள்ல மனித உயரத்தை விடவும் அதிகமாக பனி தேங்கிடும். பலமான காற்று, பனிச்சரிவு அபாயம், சாலையில் உறையக்கூடிய கருப்பு பனி, இது எல்லாமே வாகன ஓட்டத்தை ரொம்பவே ஆபத்தானதா மாத்திடும். இதனாலதான் பாதுகாப்பு காரணங்களுக்காக அதிகாரிகள் இந்த பாதையை முழுமையா மூடிடுவாங்க. அதுக்கப்புறமா போக்குவரத்தே கிடையாது. அந்த அழகையும் ரசிக்கவும் முடியாது. இந்த ஆண்டும் கூட கடந்த சில மாதங்களா இந்த மலைப்பாதை மூடப்பட்டுதான் இருந்துச்சு. ஆனா இப்போ வசந்த காலம் முடிஞ்சு கோடை ஆரம்பிக்குது இல்லையா? அதனால சாலை பராமரிப்பு குழுக்கள் எல்லாம் பணிகளை அகற்றி பாதுகாப்பு பரிசோதனைகளை செஞ்சு இறுதியா மே 13ஆம் தேதி பிற்பகல் 3 மணிக்கு இந்த பாதையை திறக்கலாம் என்று திறந்திருக்காங்க. சுவிட்சர்லாந்துல வாழக்கூடிய தமிழர்கள் பலருக்கும் இந்த மாதிரியான மலைப்பாதை பயணங்கள் ரொம்பவே பிடிச்சமானதா இருக்கும். குறிப்பா வார இறுதி நாட்கள் எங்கடா போகலாம் குடும்பத்தோடு சேர்ந்து கார்ல அப்படின்னு பார்த்தா இயற்கையை ரசிக்கிறதுக்கும் புகைப்படங்கள் எடுக்கிறதுக்கும் சின்ன பிக்னிக் போறதுக்கும் இது அற்புதமான இடமாக இருக்கும். இந்த கிளவுபெலன் பாதையினுடைய இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? இது இன்னும் பெரிய அளவில் வணிகமயமாகலன்றது. உதாரணமா கோத்தாண்டில் ஃபுர்கா போன்ற பிரபல மலைப்பாதைகள் கோடை காலங்கள்ல அதிகமான வாகன நெரிசலோடு இருக்கும். ஆனா கிளவுபெலன் பாதையில இன்னும் அமைதி தான் நீடிக்குது. அதனால இயற்கை அமைதியா ரசிக்க விரும்புறவங்களுக்கும் இது ஒரு அற்புதமான ஒரு பெர்ஃபெக்டான இடமா இருக்கும். அதையும் தாண்டி மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்கள் இந்த பாதையை அதிகம் விரும்புவாங்க. காரணம் என்ன? சாலையினுடைய வளைவு, ஒரு பக்கம் பள்ளத்தாக்கு, மறுபக்கம் மலைச்சரிவுக்கு இடையில மெதுவா சுழன்று செல்லக்கூடிய சாலை, டிரைவிங் லவ்வர்ஸுக்கு இது ஒரு ட்ரீம் ரூட்டா தான் இருக்கும். அதோட இந்த பாதையால போகும்போது வழியிலேயே பல இடங்கள்ல நிறுத்தி புகைப்படம் எடுக்கக்கூடியதா இருக்கும். குறிப்பா அதிகாலை நேரங்கள்ல மேகங்கள் மலைகளுக்கு நடுவே மிதந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி எல்லாம் ரொம்பவே அற்புதமா இருக்கும். சமூக வலைத்தளங்களை நாம பார்க்கும் சுவிட்சர்லாந்துடைய ரீல்ஸ் இல்லைன்னா ட்ரோன் வீடியோஸ் எல்லாம் இந்த மாதிரியான மலைப்பகுதிகளில் இருந்துதான் எடுக்கப்படுறதான் சிறப்பாவே இருக்குது. அதோட சுவிட்சர்லாந்துடைய சுற்றுலாத்துறைக்கும் இந்த மலைப்பாதைகள் ரொம்பவே முக்கியமானதா இருக்கு. கோடை காலம் ஆரம்பிச்சா உள்ளூர் ஹோட்டல்கள், மலை உணவகங்கள், கேம்பிங் பகுதிகள், பைக் ரெண்டல் சேவைகள்லாம் மீண்டும் தங்களுடைய வணிகத்துக்காக ஆரம்பிச்சிருவாங்க. அதனால இந்த மலைப்பாதை திறக்கப்படுறது சுற்றுலாத்துறைக்கு ஒரு பாசிட்டிவ் சிக்னலா தான் பார்க்கலாம். இன்னொரு முக்கிய விஷயத்தை சொல்றோம். இப்படி திறக்கப்படுற மலைப்பாதைகளுக்கு போகக்கூடியவங்க முன் வானிலை நிலவரத்தை சரிபார்த்து பயணம் செய்யறது அவசியம். ஏன்னா மலைப்பகுதிகளில் வானிலை வேகமா மாறலாம். காலை நேரத்தில் வெயில் இருக்கு, மாலை நேரத்தில் அதிக பனி பெய்யக்கூடிய வாய்ப்பு, அதாவது பலமான மூடு பனி உருவாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. சிறிய குழந்தைகளோட போறவங்க வார்ம் ஜாக்கெட்ஸ், தண்ணீர், ஸ்நாக்ஸ், பவர் பேங்க் போன்றவற்றையும் எடுத்து போறது ரொம்பவே நல்லது. சில பகுதிகளில் மொபைல் சிக்னல் கூட பலவிதமாக இருக்கலாம். மொத்தத்தில் பார்த்தா கிளவுபெலன் மலைப்பாதை திறக்கப்பட்டிருக்கிறது ஒரு சாதாரண போக்குவரத்து செய்தி மாத்திரம் கிடையாது. அது சுவிட்சர்லாந்துல கோடை காலம் அதிகாரபூர்வமா ஆரம்பிச்சிருக்கின்றதுக்கான இன்னொரு அழகான அறிகுறி தான். இயற்கையை ரசிக்க விரும்புறவங்க, ரோட் ட்ரிப் செல்ல திட்டமிடுறவங்க, போட்டோகிராஃபி ஆர்வலர்கள், இப்படி
எல்லாருக்குமே இந்த கோடையில கண்டிப்பா பார்க்க வேண்டிய போகக்கூடிய அற்புதமா இயற்கையை ரசிக்கக்கூடிய இடமா கிளவுவெலன் மலைப்பாதை அமைஞ்சிருக்கு. மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம். பாய்.